வணக்கம். சந்திரனை சரிகட்டும் பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்திய ஜோதிடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருப்போம். ஜாதகத்தில் அந்த சந்திரன் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவரை வச்சு தான் ஜாதகமே கணிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் மனிதர்களால் நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா சந்திரன் தான் இருக்கார். மனதிற்கும் உடம்புக்கும் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை வச்சுட்டாங்க. அப்போ மனசை வச்சு ஒவ்வொருத்தரும் செயல்பட போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த செயல் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது ஒவ்வொருத்தரும் அப்படி செயல்படும் போது இந்த உலகமும் செயல்படுது இல்லையா? இந்த உலக செயல்பாட்டுக்கு சந்திரன் தான் காரணமாக இருக்கார் அப்படிங்கிறத உண்மை தான். அப்படிங்கும்போது இந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கெடுதலான நிலையில் இருக்காரா அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துக்கிடுங்க. கெடுதல் அப்படின்னா ஒரு தீய கிரகங்களோடு சேர்ந்து அவர் இருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் சந்திரனை பார்க்கும்போது வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் அப்படின்னு ரெண்டு பாகுபாடு இருக்குது. வளர்பிறையில் ஒளி பொருந்தக்கூடியவராக இருக்கிறதுனால எல்லாருக்கும் நன்மை நடக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு. தேய்பிறையில் ஒளி கம்மியாக இருக்குது, அது இருட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்காது, சந்திரன் கெட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோதிட விதிகள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது வளர்பிறை சந்திரனில் உள்ளவங்களும் கஷ்டப்படுவாங்க, தேய்பிறை சந்திரனில் உள்ளவங்களும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும். பொதுவாக சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா அதோட சேரக்கூடிய கிரகன் அமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கிடுங்க. தீய கிரகங்கள் பாதகாதிபதியாக இருக்கவர் இவர்கள்லாம் சந்திரனோட சேரும் போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லைன்னா தீய கிரகத்தோட பார்வைப்பட்டாலும் பிரச்சனை அப்படிங்கிறது நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்படி பிரச்சனை அது கொடுக்குதுன்னா மனசை தடுமாற்றத்தை கொடுக்குது. மனசை தடுமாற்றம் இருக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். அப்போ அவங்க மனசை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். மனதை பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கமாக வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ துக்கமான நிகழ்வுகள் தான் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும் போது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும்போது முதல் பரிகாரமாக உங்களுடைய மனநிலையை நல்ல சரிநிலையாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த சரிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத நீங்கள் சரி பண்ணிக்கிட்டுங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது சந்திரனுக்கு மட்டும் பரிகாரம் அப்படிங்கிறத விட அதோடு சேர்ந்து இருக்கிற கிரகத்துக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது தான் சந்திரன் சரியான நிலையில் செயல்படுவார். இப்போ ராகுவோட சந்திரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு மனநிலையில் கீழ்த்தரமாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ராகுவை தான் நீங்கள் சரி பண்ணணும். அதே மாதிரி சனியோடு சேரும் போது சனியால் அந்த சந்திரன் பாதிக்கப்படும் போது சனியை நீங்கள் சரி பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்தந்த கிரகத்திலையும் நீங்கள் சரி பண்ணுற வேலையை செஞ்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு சந்திரன் அப்படிங்கும்போது பரிகாரம் அப்படிங்கும்போது சந்திரன் ஒளி பொருந்தக்கூடிய நிலையில் இருக்கும்போது வளர்பிறையில் இருக்கார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கேயெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதை பாருங்கள். நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களை தரிசனம் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா எப்போ சந்திரன் நல்லா வருதோ வளர்பிறையில் அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் போயிட்டு நீங்கள் அங்கே தங்குற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சந்திரனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகும். கடற்கரை ஓரங்களில் நீர்நிலைகள் இருக்கிற ஆறுகள் குளம் இதுக்கு ஓரத்தில் இருக்கிற கோயில்கள் எந்த கோயில்களாக இருந்தாலும் பரவாயில்ல,
சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயில்களை நீங்கள் வழிபடும் போது சந்திரன் வந்து அங்கே சரி செய்யப்படும். அதன் பிறகு வந்து என்னென்னா, முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது, அதன் பிறகு திங்களூர் சென்று வழிபடுறது, இதையெல்லாம் சக்தி மிகுந்த இடங்களில் வந்து உங்களுடைய தொடர்பு ஏற்படுத்தும் போது அது வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகரமாக இருக்கும். சந்திரன் அப்படின்னாலே தாயார் தான். தாயார்கிட்ட நீங்கள் போகும்போது தாயாரால் உங்களுக்கு ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும், இயற்கையாகவே வந்து கிடைக்கும். அப்படி தாயார்கிட்ட நீங்கள் வந்து அடிக்கடி தொடர்பை வந்து ஏற்படுத்திக்கும் போது அந்த தாயார்னால் சந்திரன் வந்து பலப்படுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வந்து நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகிடும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் காரத்துவம் வகிக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் எங்கெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து ஈடுபாடு வந்து செஞ்சுக்கணும். அப்படி அதில் ஒட்டும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரும். சந்திரன் வந்து முதல்ல மனதிற்கு காரகன். உங்களுக்கு மனசுக்கு எது நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அது எது பிடிக்குதோ அதுதான் வந்து அந்த சந்திரன் காரத்துவமாக இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்துக்கணும். ஏன்னா சந்திரன் காரத்துவங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதையெல்லாம் விட உங்களுடைய மனதிற்கு எது வந்து நல்லா பிடிக்குது அப்படின்னு பாருங்கள். அதோடு நீங்கள் ஈடுபாடை வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து டூர் போனால் அவங்களுக்கு வந்து நல்ல மனநிலை வந்து உருவாகிடும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து நல்ல மனநிலையில் உருவாகும். அப்போ சந்திரன் பலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாடல்களை கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அது வந்து சந்திரனுக்கு சரியான பரிகாரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறது வந்து பிடிக்கும். அது வந்து செய்யும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனநிலை வந்து உருவாகும். எதெல்லாம் நல்ல மனநிலையை உருவாக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரனுக்கு பரிகாரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு சந்திரனோடு சேர்ந்துருக்கும். அவங்களுக்கு வந்து மது பிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி போயிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு பிடிக்குதுன்ட்டு நீங்கள் மது பிரியராக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலனும் கெடுத்து கொஞ்சம் நல்ல மனநிலையும் அது வந்து கெடுத்துரும். அந்த மாதிரியான பரிகாரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய இந்த மனதுக்கு பிடித்தமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து உங்களை பாதிக்காத வகையில் இருக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனுக்கு அது சரியான பரிகாரமாக வந்து இருக்கும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் வந்து சரியாக வேலை செய்வதற்கான வாய்ப்பு வந்து உருவாகிரும். இது வந்து மிக எளிமையான ஒரு பரிகாரம். எல்லாருமே இதை வந்து செய்யலாம். இப்படி செஞ்சிட்டிங்கனாலே போதும், சந்திரன் சரி செஞ்சு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். நல்ல வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துரும். ஏன்னா உங்கள் மனசு நல்லா இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய தொழில்களை தொடங்கலாம் அப்படிங்கிறது தோணணும். நல்லவர்களோட தொடர்புகளை வந்து தூண்டும். அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு பணவரவு கிடச்சி ஒரு புதிய தொழில்களை தொடங்கலாம், இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஆரம்பிக்கலாம். இது எல்லாத்தையும் மனசு நல்லா இருக்கும்போது தான் செய்ய முடியும். துக்கமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இதுதான் பரிகாரம். உங்கள் மனதிற்கு எது நல்லா பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் நல்லா வேலை செய்யும். அது ஒரு சரியான பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். நன்றி.